கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 13வது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 13:8 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சயன் பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. கோபங்கள், சாபங்கள், பாவங்கள், கோபங்கள், சாபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்திய மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். வாசிப்போமா? ஏசாயா 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் திகிலடைவார்கள், வேதனையும் வாதையும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவர்களைப் போல வேதனைப்படுவார்கள். ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாய் இருக்கும். இது எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது வசனத்துல கர்த்தருடைய நாள் சபிமார். கர்த்தருடைய நாள் சபியமாக வரும் பொழுது 7வது வசனம் ஆதலால், அந்த கனெக்டிங் வேர்ட்னால அவங்களுடைய தைரியம் எல்லாம் போயிடுச்சு. தைரியம் எல்லாம் போய் என்ன செய்யறதுன்னா திகில் அடைவார்கள். திகில், வேதனை, வேதனை இதெல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்த்தைகள் அர்த்தம் இருக்குது. முதல்ல அஃப்ரைட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அஃப்ரைட், அஃப்ரைட்னா என்னன்னா நம்ம பார்ப்போம். Afraid. Right. வாசிப்போமா? Afraid.
afraid. M for boss. M for boss. Phobos, phobioங்கிறது தான் phobio இருந்து வரதான் phobios. M E M M for P H O B O S M phobos. ரைட், இது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபியர், ஒரு உணர்வு அப்படிங்கிறார். உணர்வுங்கிறது நமக்கு தெரியும், சந்தோஷங்கிறது ஒரு உணர்வு. இந்த உணர்வு எங்க இருந்து வரும்னா இருதயத்திலிருந்து வருகிறது. ஒருத்தர் பார்த்து சொல்லுவாங்க, நீ கல்லு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்க, கல், அந்த கல்லுக்கு என்ன இருக்காதுன்னா ஒரு உணர்வு இருக்காது. ஆனா இந்த வேதனை பாடுகள் வழியாக செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் இதான் அம்போஸ். அம்போஸ் சரி, அடுத்த வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்த்துருவோம். திரும்ப நான் உங்களுக்கு காட்டுறேன், எழுதிக்கலாம் நீங்க. அம்போஸ், EMPHOBOS, அம்போஸ். இந்த வசனத்துடைய விளக்கத்தை நம்ம பார்க்கறதுக்கு இது நான் சொன்னேன், இது கிரேக்க வார்த்தை. அதனால புதிய ஏற்பாட்டிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 24வது அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 24:5. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலையை கவிழ்ந்து, இந்த பயப்பட்டுங்கிறது அம்போபாஸ், உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கறாங்க. அந்த தேவ தூதர்களை பார்க்கறாங்க இயேசு கிறிஸ்துவ. 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிற நீங்கள் மறுத்திருந்தீங்க. ஸ்திரீகள் பயம் அடைந்து தலையை தொங்க. 24:37 சிமிலர் காரியத்தை 37 இங்கதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கறாங்க. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை கண்காணித்தாங்க. கலங்கி பயந்து, இந்த பயத்துல ஒரு ஆக்டிங் இருக்கும், பயப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, அதுல கலக்கம் இருக்காது. ஆனா இங்க நம்ம பார்க்கிற ஆம்போடோஸ்ல கலக்கம், ஃபியர் சேர்ந்திருக்கும். சரி, இன்னொரு வார்த்தையை பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் 10:4. இப்ப 100க்கு அதிபதி, மோஸ்ட் பவர்ஃபுல் சோல்ஜர்லயே தலைவர், இந்த ஆளுக்கு பயமே வரக்கூடாது. எத்தனையோ யுத்தத்தை சந்தித்த மகன். ஆனா ஒரு தேவதூதனை பார்த்தோன்னா என்ன நடக்குது, அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன. அப்ப தேவதூதனை பார்த்து ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ரைட், 2வது வசனத்தை அவங்களுக்கு வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம செய்தியை பார்க்கணும். ஏசாயா 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, அவர்கள் தீர்வடைவார்கள் வேதனை. இந்த வேதனைக்கு பெயின். பெயினுக்கு கிரேக்க வார்த்தை போனோஸ். போனோஸ், PONOS, போனோஸ், பெயின், போனோஸ். இந்த போனோஸ்ங்கிறது வேதனையிலேயே கிரேட் நிறைய இருக்குது. ஒரு தலைவலி ஒரு வேதனை தான், அது வரும்போது டங்கு 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 டங்குன்னு அழிக்கும். ஆனா அவங்க எல்லா ரொட்டீன் லைஃப் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வேதனை அப்படி கிடையாது. அவங்களால ரொட்டீன் லைஃப் வாழ முடியாத ஒரு வழி வெளிப்படுத்துவதில் 16வது அதிகாரம் 10வது வசனத்துல, 5ஆம் தூதன் தன் கலசத்தில் இருக்கிறதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தில் விட்டினான். அப்பொழுது ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாகுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தத்தினாலும் தங்கள் புண்களினாலும் தேவனை தூஷிக்கிறார்கள், மனம் விரும்பவில்லை. இருதயத்துல எவ்வளவு கடினமான ஒரு காரியம் இருந்துச்சுன்னா இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். போனோஸ், வருத்தம். இது ஒரு வருத்தம், போனோஸ். 2வது இதுல இன்னொரு காரியம் இருக்குது. அது நீங்க எப்படி பார்க்கலாம்னா, ஓடின். ஓடின், ஓ மேல ஒரு கோடு போட்டிருக்கேன், டேன், ஓடின், ஓடின், ஓடின். இது என்னன்னு பார்ப்போம். வருத்தத்துல ஒரு டிஃபரெண்ட் கிரேட் இருக்கு. இத எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு வேதனை ஆரம்பம்.
ஒடின்ங்கிறது வேதனையுடைய ஆரம்பம். இது எல்லாமே அந்தி கிறிஸ்து காலத்துல வரக்கூடிய காரியம். மத்தேயு 24வது அதிகாரம் 8வது வசனம். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்ப ஒரு கொடிய வேதனை, டாலரேட் பண்ண முடியாத வேதனைங்கிறது ஒண்ணு, அது வந்து அனுபவிக்கும் போது ஒரு நிலைமை. ஆனா இது ஸ்டார்டிங் இத இன்னொரு காரியத்துல இன்னும் அருமையாக ஆவியானவர் அதை எழுதி வச்சிருக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேபர் பெயின். வாசிப்போமா? 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 3வது வசனம். சமாதானம் சவிக்கும் உண்டாது என்று சொல்லும் பொழுதே கர்ப்பவதியானுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சரியாகும். கர்ப்பவதிக்கு வேதனை, இது இந்த டெலிவரி வழியாக போனவங்களுக்கு தான் தெரியும். மாசமா இருக்கிறவங்களுக்கு அதை தெரியும் எப்படின்னு சொல்லி, ஆனா அதனால அவங்களால கரெக்டா அதை உணர முடியாது. இது வேதனையின் ஆரம்பம். இப்ப நம்ம லேடி டாக்டர் அம்மாக்கா என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிசரின் பண்ணிடுறாங்க. அந்த சிசரின் பண்ணியாச்சுன்னா அந்த வேதனை அவங்களால உணரவே முடியாது. அது சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. எல்டர்லி பிரைமி அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது கல்யாணம் சின்ன வயசுல கல்யாணம் கட்டி பிரெக்னென்ட் ஆகி டெலிவரி பார்த்தாச்சுன்னா அது நார்மல் டெலிவரி. ஆனா வயதான அப்புறம் ஒரு சிலர் கன்சீவ் ஆகுறாங்க, அவங்களுக்கு செலக்ட் பண்ணி சிசரின் பண்ணிடுவாங்க. டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அவங்க அந்த நார்மல் டெலிவரி எல்லாம் போக விட மாட்டாங்க, பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எது தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒடின் அவங்களுக்கு தெரியாது. சரி, இத இன்னும் ஒரு வார்த்தை மட்டும் பார்க்க போகிறதுல, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24வது வசனத்துல ஒரு ரேர் மெத்தடுங்க. இதுவரை யாருமே இது வழியா போனது கிடையாது. அது இதே ஒடேன் தான் இருக்குதான். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24வது வசனத்துல தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை அவளுக்கு மரண உபாதை. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இந்த மரண உபாதைங்கிறத என்ன போட்டுருக்கு, அதை கட்ட அவளுக்குறான்னு பார்க்கணும். சரி, இதுல அடுத்த வார்த்தை என்னன்னு நம்ம பார்ப்போமா? 13வது அதிகாரம் 8வது வசனத்துல அவர்கள் திகில் அடைவார்கள், வேதனைகள் அடைவார்கள், அவர்கள் பிள்ளை பெறுகிறது போல ஒருவர். இங்க பிள்ளை பெறுகிற வல்லை போல வல்ல, இதுல வந்து உமன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பேப்பர் பெண் அப்படின்னு இருக்கு. அது தமிழ் விலை கொஞ்சம் வித்தியாசம், ஆனா சரி அர்த்தம் ஒண்ணுதான். இந்த உமனுக்கு இஷா இஷா ISSAH இஷா. இந்த இஷாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பெண், அவ்வளவுதான், சிம்பிள். இஷா. இந்த இஷா யார் யாருக்கெல்லாம் இந்த இஷா அப்படின்னு சொல்ல முடியும்னா, மனைவி இஷா, அல்லது நிச்சயம் பண்ணப்பட்ட பெண் இஷா. நிச்சயம் படுத்த பெண்ணை பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 1வது அதிகாரம் 20வது வசனத்துல இன்னும் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் ஆகவில்லை. கிளியர், ரைட். யோசேப்பு இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கலே, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மனைவியாகிய மரியாளை மனைவியாகிய இஷா சொல்லியிருப்பார், கிரேக்க வார்த்தை. நமக்கு உங்களுக்கு தெரியாது. அந்த தேவதூதன் இஷா அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை நம்ம அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல அந்த காதுல நமக்கு கேட்குது. அப்ப ஒரு மனைவி, வைஃப், நிச்சயம் படுத்த பெண். இதுல வயது வித்தியாசம் கிடையாது. பெண்ணுக்கு பல ஸ்டேஜ்ல பெண்கள் இருப்பாங்க. பிறந்தது பெண் குழந்தை அப்படின்னு ஒரு பெண் வளர்றா, அவ ஏஜ் வர்றா, அது ஒரு ஸ்டேஜ். திருமணம் அடைகிற வயது வரை ஒரு ஸ்டேஜ்,
ஆனா A to Z எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க, இஷ் ஆ. இந்த இஷாங்கிற வார்த்தை இது எப்படி ஆரம்பத்தில் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தில், ஆதியாகமம் 2:22, தேவனாகிய கர்த்தர் மனுஷனின் எலும்பை மனுஷியாக உருவாக்கி கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம் எழுந்தவர்கள். இவள் மனுஷன் எடுத்துட்டு மனுஷி, இந்த மனுஷன் தான் இஷ் ஹா, ISSAH, இஷ் ஹா, மனுஷி. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 16வது வசனத்துல 8:16, நீயும் நோவாட்ட சொல்றாரு, நீயும் உன்னோடு கூட உன் மனைவி, உன் குமாரன் உன் குமாரனுடைய மனைவி, உன் இஷ் ஹா கூட்டிட்டு போ அப்படிங்கிறார். கணவனுடைய ஆளுகையின் கீழ் இருப்பது மனைவின்னு சொல்லி இப்பெல்லாம் தலையில மாறிடுச்சு. ஆனா கணவனுடைய ஆளுகையின் கீழ் இருப்பதுதான் மனைவி. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 5வது, ஆபிரகாம் தான் மனைவியாகிய சாராயை. கடைசியாக ஒரு வார்த்தையை பார்த்துட்டு நம்ம இதை முடிக்க இருக்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லாஸ்ட் பாட்டை பாருங்க, 13வது அதிகாரம் 8வது வசனம் கடைசி. அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாய் இருக்கும். கம்பாரிசன். உண்மையிலே நெருப்பு கிடையாது. நெருப்புக்கு SES மேல கொண்டு போட்டிருக்கேன். SES நெருப்பு. இந்த நெருப்புங்கிறது என்ன அர்த்தம்னா, இத பைபிள்ல தேவ பிரசன்னத்தை தான் பார்க்கிறோம். ஆனா இங்க நம்ம பார்க்கிறது கம்பாரிசன். அவங்க முகம் நெருப்ப போல மாறுது, பயத்துல நடக்குது. ஆதியாகமம் 19வது அதிகாரத்துல தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்துறது எஷ். 15வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாரு. சூரியன் அஸ்தமித்தது, காரில் உண்டான பின்பு இதோ புகையின் சூளையிலும் அந்த துண்டங்கள் நடுவே கடந்து போகிற ஜுவாலையில் தோன்றி. அந்த ஜுவாலை அக்னி ஜுவாலை, ஏஷ் அக்னி ஜுவாலை. லேவியராகமம் 9வது அதிகாரம் 24வது 9:24, அன்றையும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்னி புறப்பட்டு பலிபீடத்தில் எல்லாத்தையும் எரித்து விட்டது. தேவ பிரசன்னத்திற்கு ஆஷ் ஆஷ், ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் யாஷ். என்னாகமம் 11வது அதிகாரம் முதல் எல்லாமே தேவ பிரசன்னத்தை குறிக்கிற வார்த்தை. 11:1, பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டு வந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளே பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் கேட்டபொழுது அவருடைய கோபம் உண்டு. கர்த்தருடைய அக்னி அவர்களை பற்றி இருந்து கடைசியில் சிலரை பட்சித்து போட்டது. யாஷ். நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வார்த்தைக்குள்ள வர இருக்கிறோம். பதிமூணாவது அதிகாரம் 8வது வசனம். வேதனை. முதல் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டை காமிச்சிருக்கேன். அந்த பேக்ரவுண்டை புரிஞ்சா தான் இது உங்களுக்கு புரியும். இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் உங்களுக்கு நான் சொன்னேன் 13வது அதிகாரம் கர்த்தருடைய நாள் 6வது வசனம். அந்த கர்த்தருடைய நாள் வரும்பொழுது அதனுடைய எஃபெக்ட் என்னன்னா, எல்லாருடைய கைகளும் நெளிந்து மனுஷர் தான் கரைந்து போகுது. அந்த கரைந்து போகும்போது பிறகு வருகிறது தான் நம்ம இன்னைக்கு 8வது வசனம். அது என்னென்ன பார்ப்போம். வேதனை. இந்த வேதனையை ஒரு கம்பாரிசனாக நம்ம ஏற்கனவே பார்த்தது திரும்பவும் பார்க்க இருக்கணும். வெளிப்படுத்த ஏசாயா 21வது அதிகாரம் 3. அதனால் என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கு. பிள்ளை பொருளுடைய வேதனைக்கு ஒத்த வேதனையா இருக்கு. இந்த டெலிவரி பெயின்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சாபம். ஆண்டவர்
ஆதாமுக்கு என்ன சாபம் கொடுக்கறான்னா, நீ உன் வேர்வையினாலே வேலை செய்து அது நிலத்துல விழுந்து நீ கஷ்டப்படும். பெண்களுக்கு நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய்ங்கிறார். யோசனத்தை உங்களை காட்டுறேன். இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16. அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாகும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் செய்தாரு. ஏவாள் தானே ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. வேதனையோடு பிள்ளையை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இந்த வேதனையோடு பிள்ளை பெறுவாய்ங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம். அது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது அந்த குழந்தை அம்மாவுடைய வயத்துல இருக்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சேஃப் பிளேஸ்ல இருக்குது, யாருமே இருந்து எடுக்க முடியாது. ஆனா அந்த வேதனையோடு பிள்ளையை பெற்றுட்டு அது வந்து ஃபியூ ஹவர்ஸ் தான் பெயின். ஆனா அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே அந்த அம்மாவுடைய பெயின் ஆரம்பிச்சு. எப்படி ஆரம்பிச்சுன்னா, அது படுத்திருக்கும் போது அந்த பிள்ளையை கட்டி வச்சிருக்கும். யாரும் இந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிடக்கூடாது. ரொம்ப நம்பிக்கையானவர்கிட்ட தான் கொடுக்கும். அப்பாட்ட கொடுக்கும், அம்மாட்ட கொடுக்கும், வேற யார்ட்டையும் கொடுக்காது. அப்படி வளர்த்து அந்த பிள்ளை வளர்ந்து வளர்ந்து வரும்போது இன்னும் அந்த வேதனை இருக்கும். ஒரு என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் பொண்ணு, அவங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்றாங்க, இவன் எனக்கு தெரியாம அவன் ஃப்ரெண்டை பார்க்க போனா, இவன் அந்த பஸ்ஸில் ஏறி போறா, திரும்ப வரணும், கை கால் உடைஞ்சு முடமான, யார் இவனை கெட்டுவா, எனக்கு வேதனையா இருக்குது அவன் வந்து சேர்றதான்னு. அவருக்கு இந்த பிள்ளை பெற வேதனை அவன் வளர்ந்து கெட்டி கொடுக்கறவ அது இருக்குது. சரி, இது ஒரு பாரமாக நம்ம பார்க்கறது. இது புறஜாதியோட பார்க்கணும். நம்பர் 1, 26வது அதிகாரம் 14வது வசனத்துல அடுத்த வேதனை நம்ம பார்க்கணும். 26:17. கர்த்தாவே, பேரு காலம் சமீபத்திற்கே வேதனைப்பட்டு தன் அம்பாயத்திலே கூப்பிட கற்பதை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். நாங்கள் கர்ப்பமா இருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றோம். காற்றை பெறாங்க. இங்க நம்ம பார்க்கறது என்னன்னா, லாஸ். ஆண்டோட கோபம் வருது. ஆண்டோட பிரியமா இல்லை. கற்றுட நாளைக்கு அவங்க செஞ்சது எல்லாமே லாஸ். அது ஊழியமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் எல்லாமே லாஸ் லாஸ் லாஸ். சங்கீதத்தில் இது வேற ஒரு கோணத்தில் நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 48:6. 48:6. அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியை போல வேதனைப்பட்டார்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை வச்சிருக்காரு. அரண்மனைகளின் தேவன். அவர் அரண்மனைகளின் தேவன். அவர் அரண்மனையில் இருக்கிறத நமக்கு ஆண்டவர் அரண்மனை கொடுப்பார். ஏன்னா நம்மளை ராஜாக்களும் ஆசிரியர்களாக்கியிருக்காரு. ஆனா ஒரு குற்றத்தாருக்கு இதெல்லாம் கிடைக்காம அவங்க கலங்கி விரந்தோடி சிறியை போல வேதனைப்படுகிறார்கள். கீழ்காட்டுல தர்ஷிஸ் உடைஞ்சு போகுது. அவங்க அந்த ஆசிரியர் கை வீட்டு அவங்கள்ட்ட போயிடுது. 3 குறிப்பு நான் சொல்றேன். 4வதாக ஒரு குறிப்பை பார்க்க போறோம். எரேமியா எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 30வது அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 30:6. ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது துண்டோ என்று கேட்டான். அழகா ஒரு கம்பேரிசன். ஆண் பெண், பெண்களுக்கு தான் டெலிவரி பெண் நினைக்கிறீங்க. ஆனா இங்க ஒரு கேள்வி அழகா ஆவியானவர் அந்த கேள்விப்பட்டோம். ஏன்னா இந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்காங்க. கத்திரினால ஆணுக்கும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. அது நீங்க வந்து இல்லை இது பொம்பளை நமக்கு இல்லை நினைக்கிறக்காண்டி, பிரசவிக்கிற ஸ்திரியை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுக்கிறதையும் காண்கிறது. ஐயோ, அந்த நாள் பெரியது. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம். இந்த யாக்கோப்பின் இக்கட்டு காலங்கிறது நீங்க கரெக்டா நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இது வெளிப்படுத்துறதுல வரும். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்தை வரதான் இந்த யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் நம்ம பார்க்கணும். சரி, ஒரு ராஜாக்கு இந்த பிரச்சனையில மாட்டிக்கிறோம். ஒரு ராஜா அவருடைய கால்கள் எப்படி நடுங்குது, எப்படி ஆடுது, அதான் நம்ம பார்க்க போறோம். தானியேல் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு ராஜா என்ன செய்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புகழ்கிறார். கல்லு மண் எல்லாத்தையும் புகழ்ந்துகிட்டு இருக்காரு. தேவாலயத்திலிருந்து வந்த பரிசுத்தமான பாத்திரத்துல சாராயத்தை குடிக்கிறார். ஜட்ஜ்மெண்ட் வருது.
5வது அந்நேரத்திலே மனுஷ கைவிரல் தோன்றி. யோவான் 8வது அதிகாரம் 8வது வசனத்தில் இந்த கைதான் புனிதில் எழுதிருச்சு. ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீ. அதே இது பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது விளக்கு எதிராக ராஜா அனவிலே சார்ந்து புசப்பட்ட சொல்லி எழுதின எழுத்து கைப்பற்ற. அப்பொழுது ராஜாவுடைய முகம் வேறுபட்டது. அதுவரை கக்கா பொக்கான சிரிச்சின்றதவே அப்படின்னு அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பு கட்டைகள் தளர்ந்து போயிட்டது. அவனுடைய முழங்கால் ஒன்றோடு மோதிட்டு. இது ராஜாவுடைய பிரச்சனை போச்சு. சேம் இதே சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் வரப்போகிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்தில் வரும்பொழுது இதை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் சமாதானமும் சாய்க்கும் போது கற்பதி எனக்கு வேதனை வருகிறது போல அழிவு சரியாகும். உபத்திரவ காலம், மகா உபத்திரவம் இவங்க நினைக்கவில்லை வரும்னு சொல்லி. ஆனா அது எப்படி வருதுன்னா சடனா வருது. பிடிச்சாச்சு, ஒரே ஒரு காரியத்தான் வரும். அப்படி முகங்கள் நெருப்பாக இஸ். அதை மட்டும் என்னென்ன பார்த்து படிக்க இருக்கிறோம் எடுத்துக்கலாமா? யோவேல் 2வது அதிகாரம் 6வது பக்கம் 1061. யோவேல் 2:6. அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லாருடைய முகங்களும் கருகி போகும். நெருப்பு ஸ்டார்டிங் கருகி போச்சு. கர்த்தருடைய நாளில் இதெல்லாம் நடக்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய நாள் வருகிறதற்கு முன்பாக எங்கள் சபையை நீர் எடுத்துக்கொள்கிறேன் ஐயா. நாங்கள் பரலோகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட என்றென்றும் இருக்க போகிறோம் என்ற நிச்சயத்தோடு இந்த ஓட்டத்தை ஓடுகிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஐயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.